என்னாச்சு ஜியா? ராத்திரி நேரத்துல கால் பண்ணிருக்க, எல்லாம் ஓகே தானே? நான் உன் பொண்டாட்டி, நான் எப்ப வேணாலும் கால் பண்ணலாம்ல. டின்னருக்கு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் கால் பண்ணேன். அப்படியா? சரி சொல்லு. ஒன்று பண்ண, நம்ம நாளை காலையில பேசலாம். இப்போ நான் ஃபோன் வச்சிடவா? அதுக்குள்ள எதுக்கு போனை வைக்கிறீங்க? என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க, ஏதாவது கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுங்க. ஜியா, நாளைக்கு ரொம்ப வேலை இருக்குமா, காலையில வேற எந்திரிக்கணும். நாளைக்கு பேசலாமே ப்ளீஸ். அப்போ ரொமான்டிக்கா என்கிட்ட நாளைக்கு தான் பேசுவியா? நான் ஒன்னும் ரொம்ப நேரம் பேச சொல்லல, கொஞ்ச நேரம் ஸ்வீட்டா என்கிட்ட பேசுங்க தானே சொன்ன. அதுல என்ன பிரச்சனை? ஜியா, நான் ஃபோனை வைக்க போறேன். நீ எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஒரு நிமிஷம். அது இந்த நேரத்துல யாரு முழிச்சிட்டு இருக்காங்க? மாமா, என்னாச்சு? நீங்க இன்னுமா முழிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அதான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை, ஒன்றும் வேண்டாம், நான் நல்லா இருக்கேன். நீ போமா, நீ தூங்கு. சரிங்க மாமா, நீங்களும் படுத்து தூங்குங்க. நேத்து அவர் கையில ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாரே, ஆனா அது என்னது? எது மறைச்சாரு? மாமா இந்த விஷயத்துல பெரிய கில்லாடியா இருப்பார் போல இருக்கே. அடேங்கப்பா, பிரமாதம். குடிக்க யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. இங்க பாரு, உடம்ப மறைச்சு புடவையை கட்டு. நீ போய் ஏன் ரூம கிளீன் பண்ண. அட என்னாச்சு? அட மாமா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் சரி, கூச்சப்படாம என்கிட்ட சொல்லுங்க.
நீங்க இந்த புக்கை தான் தேடுறீங்களா? இந்தாங்க உங்களோட மேகசின். மாமா, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு பார்ட்னர் இல்லாம நீங்க தவிக்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது. எனக்குன்னு ஒரு புருஷன் இருந்தும் அவன் இப்ப ஏன் கூட இல்ல. மருமகளே, உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்களும் தனிமையில தவிக்கிறீங்க, நானும் தனிமையில தவிக்கிறேன். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இன்பத்துக்காக ஏங்கி தவிக்கிறோம். உங்க புள்ளைக்கு எதை பத்தியும் கவலையே இல்லை. அவனை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். மருமகளே, நீ முதல்ல போமா. ஏன் மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? போன்னு சொன்னேன். சரி, இப்ப போறேன். ஆனா இப்ப உங்களுக்கு தேவை மேகசின் இல்ல, உயிரோட்டமா உற்சாகமா இருக்கிற ஒரு பொண்ணோட உடம்பு தான் தேவை. மாமா, முதல்ல நீங்க சுட சுட டீயை சாப்பிடுங்க. இந்த வீட்ல என்ன நடக்குது? இந்த வயசுல உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இதுல பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு? எனக்கும் வயசாகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவை. யாராவது கூட இருக்கணும்ல. முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறேன். சும்மா தூக்கிட்டு வர போறேன்னா? கிரண், இருந்தாலும் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வை. இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? அப்படி நான் என்ன பெரிய குற்றம் செஞ்சுட்டேன்? எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி ஆகணும். அதை நான் பண்ணியே தீருவேன். கடைசியா சொல்றேன், உங்களுக்கு தான் மரியாதையை பத்தி கவலை இல்ல. எங்க மரியாதையும் கெடுத்துறாங்க. மாமா, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்க என்ன துரத்த ஆரம்பிக்கிறீங்களா? எங்களை விடாம துரத்துறது நீங்க தான். எங்களோட வாழ்க்கையை சொன்னேன். உங்களுக்கு நாங்க சேவை செய்யறோம். உங்க சாப்பாட்டுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்த்து பார்த்து செய்யறோம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணா, அண்ணி, ஒரு தடவை மாமா சொல்ல வர விஷயத்தை கேளுங்க. நீங்க வந்ததுமே இவரை திட்ட ஆரம்பிச்சு. ஜியா, உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த விஷயத்துல நீ பேசாம இருந்தா நல்லா இருக்கும். குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா அப்பா தான் அதை சொல்லி திருத்தணும். ஆனா ஒரு அப்பனே தப்பு பண்ணா எங்க போய் சொல்றது? இங்க பாருங்க மாமா, கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லது. இங்க பாருங்க, கடைசியா சொல்றேன், லாஸ்ட் வார்னிங். இந்த வீட்ல திரும்ப நீங்க சம்பந்தம் அது இதுன்னு பேசுனீங்க, பேசுனா என்ன பண்ணுவேன்? அப்போ உங்க பிள்ளை செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறேன். மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
இனிமே உங்க வாழ்க்கையிலயும் படுக்கையிலயும் வேற ஒருத்தருக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல, அத மறந்துருங்க. ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் தான் உங்க கூடவே இருக்கேன்ல. உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்காக இப்போ உங்களோட ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்ற நான் இருக்கேன். வாங்க. மருமகளே, அட வாங்க, வந்து உட்காருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு? ரொம்ப இதமா இருக்குல்ல? நான் இருக்கிற வரைக்கும் இன்னொரு பொண்ணு உங்களுக்கு தேவையே இல்லை. நான் உங்களுக்கு எல்லா சேவையும் செய்யறேன். உங்களோட எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுறேன். நீங்க ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாத்தையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அதனால என் வாழ்க்கையிலயும் தனிமன்றது ஒண்ணு இல்லாமே போயிடும்.